இங்கே பாருங்களேங்க. நான் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேனா, திரும்பி பார்த்தா காக்கா நின்றுட்டு இருந்தது. என்னடா இது காக்கா நின்று பார்க்குதே, சாப்பாடு கேட்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கலாமேன்னு போய் வச்சேங்க. அது பார்த்தா காலில் அடிபட்டிருக்குது. அந்த 5 விரல் மாதிரி இருக்கும்ல கீழே ஊன்றது, அதில் அடிபட்டிருக்குது அவளுக்கு. நம்மளால் பிடிக்கவும் முடியாது, அதுக்கு மருந்து போடவும் முடியாது. அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது கூட பரவாயில்லைங்க. ஒரு நாய்க்குட்டிக்கு அடிபட்டுருச்சேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அதுக்கு மருந்து போட்டு சாப்பாடு போட்டேன்னா, அவ்வளோதான், மறுபடியும் கொண்டு போய் வெளியே விட்டுட்டேன். அதுக்காண்டியே எப்பா ஏகப்பட்ட பிரச்சனை. நீங்கள் எப்படி நாய்க்கு சாப்பாடு போட போச்சு, அப்படி பண்ணுச்சு இப்படி பண்ணுச்சு, வெளியே வச்சுருக்கீங்க, தொந்தரவு பண்ணுது அப்படி இப்படின்ட்டாங்கங்க. அது ரோட்டில் தான் நிற்கிது, கொண்டு போய் போடுவோம், அதுக்கே 1008 பிரச்சனை. இந்த காக்காவுக்கு அடிபடவும் நமக்கு மனசு கேட்கலங்க. என்ன செய்யுதுன்னு பாருங்களேன். எனக்கு க்ளோஸாக எடுத்தேன், தெரிய மாட்டேன்ருச்சு. முதல்ல கிட்ட இருந்தது, இப்போ கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அது என்ன செய்யுதுன்னு பாருங்களேன். அது என்ன சாப்பிடுதுன்னு பாருங்களேன். வேப்பம்பழம்ல, அதை பறிச்சுட்டு வந்து எடுத்து எடுத்து சாப்பிடுது. முறிச்சிட்டு அந்த கொட்டையை மட்டும் முழுங்கிடுது. பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, என்னடா இது கடவுளோட படைப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் இல்லையா. இப்போ நம்மகிட்ட காசு இருக்கும், வாங்கி சாப்பிட்ருவோம். இந்த மாதிரி பறவைங்களுக்கெல்லாம் யார் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு பார்த்தா, விதவிதமான மரங்க. அதில் எல்லா பறவையும் எல்லாமே சாப்பிடும். அணில் வேப்பம்பழம் சாப்பிடுமான்னு தெரியலைங்க. அது சிப்ஸும் சேவும் தான் சாப்பிடுது. வந்து பார்க்கும், அது சென்னை அணில் ஆயிடுச்சா. அது சிப்ஸு சேவு தான். சரி அணில் குட்டி வந்திருக்கேன்னு ஆப்பிள் வெட்டி வச்சா சாப்பிட மாட்டேன்னுது. சிப்ஸு முறுக்கு சேவு அந்த மாதிரி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு எடுத்து வச்சு சாப்பிடுது. இந்த காக்கா அழகாக வேப்பம்பழத்தை எடுத்து உரிச்சிட்டு அந்த மேலே உள்ள தோலை தூர போட்டுட்டு அதை சாப்பிடுது. பாருங்கள், தெரியுதா பாருங்கள். பாருங்களேன், மரத்து மேலே ஏறுது, அதை பறிக்குது, கீழே கால்ட்டு அதை மிதிச்சுக்கிட்டு எடுக்குது, சாப்பிடுது. அதுதான் பாருங்களேன், நமக்கு 2 கை இருக்குது, அதை வச்சுக்கிட்டே ஊரை ஏமாற்றி சாப்பிட்டுட்ருக்கோம். கை காலெல்லாம் கடவுள் நல்லா கொடுத்தே எத்தனை பேர் பாருங்க திருடி சாப்பிட்றாங்க, ஏமாற்றி சாப்பிட்றாங்க, அப்படி இருக்குது. ஆனால் வாயில்லாத ஜீவனு. வாயில்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்கு வாய் நிறைய தான் இருக்குது, காக்கான்னு கத்திக்கிட்டு. அது போய் வேப்பம்பழத்தை பறித்து பறித்து சாப்பிட்டுட்ருக்கு. அப்படியே போனால் எப்படி பாடுறேன் கேளுங்க. வாசல் அருகே தேவன் வந்து விட்டார் என்று காகம் கரைந்து சொல்லுதே, நீ வெளியவா பிரியமே ரூபபதியே என்று நேசரின் குரல் கேட்குதே. வாசல் அருகே தேவன் வந்து விட்டார் என்று காகம் கரைந்து சொல்லுதே, நீ வெளியவா பிரியமே ரூபபதியே என்று நேசரின் சத்தம் கேட்குதே. அப்படி இருந்ததுங்க. பாருங்களேன். அது மட்டும் இல்லைங்க, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், சின்னதாக கேளுங்க. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்துதான். அது ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்களாம், பயங்கர செல்லமாக வளர்த்துட்டாங்களாம். அதை உடனே என்ன பண்ணுமா, அது சொன்னடியே கேட்காதான், எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே திமிராக வளர்ந்துருச்சான். அப்போது ஒன்று பெருசாகிடுச்சான். உடனே ஊரில் எல்லாம் மாப்பிள்ளை தேடினாங்களாம் பாருங்களேன், கிடைக்கவே இல்லை. ஏன்னா அது திமிர் பிடிச்சது, அதுக்கு யாருமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கெட்டிக்கிறதுக்கு பயந்தாங்களாம். ஒருத்தர் மட்டும் துணிச்சலாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாராங்க. உடனே என்ன செஞ்சாங்களாம், சரின்னு என்னப்பா ஊரே சொன்னிச்சான், இதை போய் கல்யாணம் பண்ணுறியே, அது திமிரு பிடிச்சது, அதுக்கு ஒன்றுமே தெரியாது, பயங்கர செல்லமாக வளர்த்துருக்காங்கண்ணே, அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டானாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு எப்படி அடக்கிறதுன்னு தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனானாம். அவங்க ஊருக்கு போகணும்ல, வா அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்போல்லாம் நடைப்பயணமாக தானே போவாங்க. அப்போ நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம் பாருங்க. அப்போ அவர் கேட்டாராம், இது என்னது அப்படின்னு கேட்டாராம். உடனே ஒரு மல்லி செடி இருந்ததாம், இது என்ன மாமரம் இருந்ததாம். என்னதுன்னு கேட்டால் தெரியலன்றுச்சான். அப்புறமா இன்னொரு இதை பார்த்து கேட்டாராம், தெரியலன்றுச்சான். ஒரு கோவில் இருந்ததாம், தென்னை மரம் இருந்ததாம். அப்படி தெரியல தெரியல அப்படி சொல்லிகிட்டே வந்திருக்கு. உடனே இவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான். என்ன கேட்டாலும் தெரியலையே தெரியலையே அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோளத்தட்டை அப்படியே நடந்து போகிற பாதையில் சோளம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த சோளத்தட்டையை எடுத்து பிடிச்சிக்கிட்டு 4 அரை விட்டாராம் பாருங்க, சடன்னு. அப்போ உடனே அது பாட்டு பாடிச்சாங்க. கேளுங்க என்ன பாட்டு பாடிச்சுன்னு. பாடுறேன் கேளுங்க. எங்கள் பாட்டி எனக்கு சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. மருந்தான் மல்லி மருந்தான் மன்னார் கோயில் தென்னை மருந்தான் சுற்றி பிடிக்குது சோளத்தட்டை அப்படின்னுச்சாங்க. பார்த்தீங்களா, மாமரத்தை என்னன்னு கேட்டிருக்காரு. அது எனக்குன்னு தெரியும், செல்ல பிள்ளைக்குன்னுச்சான். அப்புறம் என்ன பண்ணியிருக்கு, மல்லி மரம், அதான் மல்லிகை செடி சொல்லுவாங்கள்ல அது.
அப்புறம் கோயில், அப்புறம் தென்னை மரம் அதெல்லாம் கேட்கவும், தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சாம்பாருங்க. கடைசியில் அடித்த உடனே அடிக்காத மாட்டு பணியாதாம்மா. பாருங்களேன், இப்போ ஒரு மாட்டை அடித்தா தான் அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கக்கூடாது பாவம்தான், ஆனால் வேலை வாங்கணும்ல. அப்படிதாங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கோம். பொம்பளை பிள்ளை ஐயோ நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு கெடுத்து வச்சுருக்கோம். அதுங்க என்னென்னா ஒன்றும் தெரிலன்னு எங்கள் பாப்பாலாம் வேலை செய்யலைன்னா இந்த கதையை தாங்க சொல்லுவேன். எங்கே கதையை கேட்டுட்டு அது எங்கே வேலை பார்த்துது, அது பாட்டுக்கு போயிடும், அவ்வளோதான். அப்படி தான் ஒரு நாள் எங்கள் அத்தை ஊர்லேருந்து ஃபோன் போட்டாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே என்ன செஞ்சேன், எங்கள் அத்தை இதுங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னுது, எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, இப்போ தான் திட்டிட்டு உட்காடுறேன்னு சொன்னேன். உடனே எங்கள் அத்தை என்ன பண்ணாங்க, எதுக்குமா திட்டுற, பாப்பா கிட்ட கொடு நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க. சரின்னு கொடுத்தேன். உடனே எங்கள் சின்ன பாப்பா கிட்ட ஃபோனை கொடுக்கவும் எங்கள் அத்தை கேட்டாங்க, அம்மா பாவம் இல்லையா, நீ வேலை செய்ய மாட்டியா, என்னடா இது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேலை செய்யணும் அவங்களுக்கு, அவங்க செஞ்சு போட்டதே தயிர் சாதம் தான். இந்த தயிர் சாதத்துக்கு தயிர் வாங்கிட்டு வந்து கொடுத்ததே நான் தான். அதை போய் பெரிய வேலையாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் சமைக்க தெரியல. உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சமையல் கற்றுக் கொடுத்து நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் சமையல் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லுதுங்க அந்த பொண்ணு. எங்கள் அத்தை சிரிச்சாங்க வேகன்னு. என்ன நீங்கள் சிரிக்கிறீங்க, வாச்சு சொல்லுங்கள் அப்படின்னுது. நானும் சமையல் செய்யணும், அவங்களுக்கு அவள் பாப்பா கிண்டல் பண்ணுறான்னு ஆயிடுச்சு. உடனே என்ன உங்கள் அம்மா என்னை பற்றி சொன்னாளா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே அவகிட்ட கூட்டு போனேன் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு வாங்கிட்டு என்னத்த அப்படின்றேன். என்னை பற்றி உன் பிள்ளைங்கிட்ட கதை சொல்கிறியா நீ அப்படின்னா. நான் ஒன்றும் சொல்லலையா, அவன் என்ன சொன்னான் அண்ணன், என்ன சொன்னாளா அவன், நான் உனக்கு சமையல் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறா, அப்போ என் கதை தான் உன்கிட்ட ஓடுதா அப்படின்னு. ஏன்னு கேளுங்களேன், எங்கள் அத்தைக்கு சமையல் பண்ணவே தெரியாது. அது பாட்டுக்கு என்னத்தையாவது கலக்கி வச்சுட்டு எங்கள் ஆச்சிக்கிட்ட திட்டு வாங்குவோம். எங்கள் ஆச்சி ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க, பயங்கரமாக இருக்கணும். ஒரு 15 பேர்த்துக்கு 20 பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு சமைக்கணும். இவங்களால சமைக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியை கலந்து அதில் வச்சுருவாங்கங்க. வாயிலே வைக்க முடியாது. ரசம்னு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், புளியை கரைச்சி ஊற்றிடுவாங்க. ஏன்னா புளிய மரத்தில் அவங்களுக்கு சொந்தமாகவே இருக்கும், அதனால் நிறையா இருக்குமா. எங்கள் ஆச்சு கேட்பாங்க, என்ன மரம் சொந்தமாக இருக்குன்றாத மொத்த புளியும் போட்டு கரைச்சிட்டியா அப்படின்வாங்க. அதனால் ஒரு வேலையும் தெரியாது அவங்களுக்கு. ஏன் தெரியாதுன்னா, அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான் வளர்த்துருக்காரு. அது கடைசி பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க அவங்களுக்கு. ஒரு வேலையும் தெரியாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஆச்சி தானே மாமியார், அதுக்கு உடனே செம திட்டுவாங்களா, அவங்க அழுதுகிட்டே நிற்பாங்க. அது எவ்வளோ காலம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ என் பொண்ணை நான் திட்டும்போது அவங்க புத்திமதி சொல்கிறேன்னு சொல்லி எங்கள் பாப்பாக்கிட்ட வாய் கொடுத்துட்டு அது என்ன பண்ணி பிடிச்சி இப்படி சொல்லிடுச்சு. சொல்லவே எங்கள் அத்தை உடனே என்னை கூப்பிடுத்துட்டுறாங்க. என்ன உனக்கு என்னை பற்றி சொல்லியிருக்கியா, நான் வேறு உனக்கு சமையல் சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு. உண்மையிலேயே அவங்களுக்கு சமையல் தெரிலங்க. அவங்க பசங்க தான் இப்போவும் செஞ்சு சாப்பிட்றாங்க. ஏண்டா உங்கள் அம்மாட்ட கொடுக்க வேண்டியதானே, செய்ய வேண்டியதானே. எங்கள் மாமா பசங்கிட்ட கேட்டால் எதுக்கு அது செஞ்சு யார் சாப்பிட்றது, நீ வேணா கூட்டிகிட்டு போய் உன் வீட்டில் வச்சு செஞ்சு சாப்பிடு போ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கங்க. பாருங்களேன், காலங்காலமாக இந்த சமையல் தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனக்கும் சமைக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுங்க. மித்த வேலையெல்லாம் செய்வேன், சமைக்கிறது இந்த பாத்திரம் தேய்க்கிறதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சானே தெரில போங்க. காட்டுவாசியாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஆதாலும் ஏமாலும் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருப்பாங்கல்ல. நம்மளே அப்படியே விட்டால் நல்லா இருந்திருக்கும். புதுசாக பாருங்களேன், துணி துவைக்கிறதுக்கு மிஷினு, பாத்திரம் கழுவுறதுக்கு மிஷினு, சாப்பிட்றதுக்கு மிஷினு எல்லாமே வந்துருச்சு. இருந்தாலும் எங்கே நம்ம நிலமை மாறல, நம்ம தான் செய்யணும், வேறு வழியே இல்லை. பாய்.